Hello friends, வணக்கம் and welcome back to Critics Moni. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா சந்தோஷ் 2024ல பாலிவுட்ல ரிலீஸ் ஆன ஒர்த் வாட்ச்னா மஸ்ட் வாட்ச்னா ஒரு மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல அவார்ட் வின் பண்ண ஒர்த் வாட்ச்னா ஒரு நல்ல மூவினால தான் நம்ம உங்களுக்கு இந்த மூவியை மூவிஸ் லிஸ்ட்ல சஜஸ்ட் பண்ணியிருக்கோம், ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். ஆஸ்காருக்கு நாமினேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு நல்ல மூவி தான் இது. ஷார்ட் ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா கான்ஸ்டபிளா இருந்து ஒரு ரைவல்ரியில இறந்து போறாரு. அந்த வேலை ஹீரோயினுக்கு கிடைச்சு ஹீரோயின் வேலைக்கு போன இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு 14 வயசு பொண்ணு கிணத்துல மர்மமான முறையில இறந்து கிடக்குறா. அந்த தலித் சமூகத்தை சேர்ந்த பொண்ணை யாரோ ரேப் பண்ணி மர்டர் பண்ணிருக்காங்க. அந்த கேஸ் இன்ஸ்பெக்டர் எடுத்து ஹேண்டில் பண்ணும்போது இந்த கேஸுக்கும் இவங்களுக்கும் என்ன சம்பந்தம், இவங்க சக்சஸ்ஃபுல்லா அந்த கேஸை முடிக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணாங்களா, இவங்க வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறத இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஹவுஸ் ஒய்ஃபா இருந்து கான்ஸ்டபிளா மாதிரி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கேஸை கிராக் டவுன் பண்றது எல்லாத்தையும் தாண்டி ஜாதியும் மதத்தையும் வச்சு இப்ப வரைக்கும் நடக்கக்கூடிய அரசியல் மைனாரிட்டி பீப்புள் மேல ஏன் இவ்வளவு வெஞ்சன்ஸோட இருக்காங்கிறது எல்லாத்தையுமே ப்ராப்பரான ஒரு சோசியல் கமெண்ட்ரி டிராமா மூவியா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. சர்வைவல் த்ரில்லர் டோனுக்கு ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு 4 மனுஷங்களுக்கு மத்தியில வாழ்றதே ஒரு பொழப்பா இருக்குங்கிற லெவலுக்கு தரமான ஒரு செய்தியா அமைஞ்சிருக்கு. ஆர்டிகல் 15 இன்ஸ்பயர் பண்ணி தமிழ்ல உதயநிதி ஸ்டாலினை வச்சு நெஞ்சுக்கு நீதினு ஒரு படம் எடுத்தாங்க. நெஞ்சுக்கு நீதி 2 எடுக்கிற அளவுக்கு ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள சப்ஜெக்ட் உள்ள மூவி தான் இந்த சந்தோஷ். அதுவும் ஃபீமேல் சென்ட்ரிக் மூவியா வச்சு சம்பவம் பண்ணிருக்காங்க. ஃபெமினிசம் அண்ட் கேஸ்டிசம் மெயின் பண்ணி ஹைலைட் பண்ணி போர்ட்ரேட் பண்ணி பொலிட்டிக்கலான டைலாக்ஸ்ல சட்டையர் காமெடியா சர்க்காசம் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் தரமா இருந்துச்சு. எஃபோர்ட்லெஸ்ஸான பெர்ஃபார்மன்ஸை ப்ராப்பரா எல்லாருமே சூப்பரா நடிச்சிருந்தாலும் ஸ்டோரி தான் இந்த மூவிக்கு பேக் போனா அமைஞ்சிருக்கு. பிளாஷ்பேக் டிராமா போர்ஷன்ஸ் எமோஷன்ஸோட நீட்டா இருந்துச்சு. மிஸ்ட்ரி த்ரில்லருக்கு தேவையான ஒரு சஸ்பென்ஸ் அண்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் ஃபேக்டர் லாஸ்ட் 30 மினிட்ஸ்ல வச்சு சம்பவம் பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ்க்காக படம் பாக்குற மாதிரியான தரமான மூவி தான் இது. நேட்டிவிட்டி ஃபேக்டர் குறையாம ரியல் எஃபிஷியன்ஸை இன்ஸ்பயர் பண்ணி ப்ராப்பரா அழகா போர்ட்ரேட் பண்ணி காமிச்சிருக்காங்க. டெக்னிக்கலா செம்ம சவுண்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சினிமோகிராஃபின்னு சொல்லி அந்த சினிமோகிராஃபியோட கலர் டோன்லயே ப்ராப்பரான எமோஷன்ஸை கன்வே பண்ற அளவுக்கு பயங்கர ரெட்டிஷான ஒரு தீம்ல அந்த ரா அண்ட் ரூரல் நேச்சரை அழகா கவர் பண்ணி கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு பிரசென்ட் பண்ணியிருக்காங்க விஷுவலா. இந்த மூவியோட ஸ்கிரீன் பே, ட்ரீட்மெண்ட், நரேஷன் அண்ட் எக்ஸிகியூஷன் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஸ்கிரீன் பேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரான ஒரு இம்ப்ரெசிவான ஒரு டோன்ல இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா சிம்பிளா சட்டிலா இருந்தாலும் கிளைமேக்ஸ்ல டேக் ஆஃப் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ்ல உங்களை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரியான எமோஷன் சீக்வன்ஸ் அண்ட் கண்டென்ட் உள்ள மெசேஜ் போர்ட்ரேல்னு சொல்லி தரமான ஒரு படத்தை கொடுத்து உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாங்க. இந்த மூவில இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் கான்ஃபிளிக்ட்னு சொல்லி எல்லாத்தையுமே கரெக்டா பிளேஸ் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ண நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருந்தாங்க. மூவில ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணலங்கனால ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான மஸ்ட் வாட்சான ஃபிலிம் ஃபெஸ்டிவல் அவார்ட் வின் பண்ண ஒரு பாலிவுட் மூவி தான் இந்த சந்தோஷ். இந்த மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் அளவுன்னு கேட்டீங்கன்னா 7.2 out of 10. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you on love you all.